என்னடா இது கன்றாவி கீழ லுங்கி கட்டியிருக்க? Welcome everyone. Please note the grab vouchers and rules. Only 10 minutes left for this free Zoom call. I am spotlighting the bride now. ஜூம் தாண்டி வருவாளா? ஜூம் தாண்டி வருவாளா? டேய் ரமேஷ், என்னடா இது கன்றாவி? குர்தா சட்டை போட்டுக்கின்னு கீழே லுங்கிய கட்டியிருக்க என்று அபிராமியின் கேள்விக்கு உடனே பதில் வந்தது. அம்மா, இதெல்லாம் சகஜம்மா. டேய், இப்படி சொல்லி சொல்லி 32 வயசாகியும் உனக்கு கல்யாணம் ஆகல. ஏதாவது ஒரு சீன பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு பார்த்தா அதுக்கும் உனக்கு திறமை இல்லை. அபிராமி அங்காளாயித்தாள். அபிராமி, சீக்கிரம் வா, 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. கணவர் குணா துரிதப்படுத்தினார். அடுத்த சில வினாடிகளில் மடிக்கணனி திரையில் ஜூம் மின்னியது. சிரித்தவாறே ஜூமில் நுழைந்த அபிராமியின் முகம் உடனே சுருங்கியது. அவளது நாத்தனார் ஏற்கனவே பெண் வீட்டாரோடு ஏதோ குசுகுசுவென பேசிக் கொண்டிருந்தார். இவளை திரையில் பார்த்தவுடன் சட்டென பேச்சை நிறுத்திவிட்டனர். ஜூம் திரையின் ஓரத்தில் ரெக்கார்டிங் என்ற வார்த்தையை பார்த்தவுடன் எப்படியாவது அந்த காணொளியை பெற்று அவர்கள் பேசியதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். வாங்க அண்ணி, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் என்று வழிந்த நாத்தனாரை கண்டு கொள்ளாமல், வணக்கங்க, நான் அபிராமி, இவர் என் கணவர் குணா, இது என் பையன் ரமேஷ் என்று அறிமுக படலத்தை ஆரம்பித்தார். பெண்ணின் மாமா என்ற ஜூம் பெயரில் இருந்த நபர் முதலில் பேசத் துவங்கினார். உங்களுக்கு எளிதில் புரியும்னு பெண் வீட்டாரெல்லாம் அவர்களது பெயரையும் உறவு முறையையும் ஜூம் பெயராக பதிவிட்டுள்ளோம். அது மட்டும் இல்ல, இந்த காணொளி பின்னர் உங்களுடன் பகிரப்படும் என்று தான் அறிவாளி என்பது போல பேசினார். அபிராமியின் நாத்தனார், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அண்ணி 6 மணி நேரம் மற்றவங்க பேச்சை ஒட்டு கேட்டாலும் அது ஒரு வார்த்தை கூட மறக்காம ஞாபகம் வச்சுக்கும் திறமையானவங்க என்பதை பாராட்டாக எடுத்துக்கொள்ளலாமா என்று சந்தேகத்தோடு சிரித்து ஆமோதித்தாள் அபிராமி. பெண்ணின் தந்தை, பெண்ணின் தாய், பெண்ணின் தம்பி என்ற ஜூம் பெயரில் இணைந்த அனைவரும் தங்களது காணொளி துவங்கியிருந்தனர். ஆனால் பெண் என்ற பெயரில் மட்டும் காணொளி துவங்கப்படவில்லை. அம்மா, பொண்ணை காமிக்க சொல்லுமா என்று குணா அம்மாவின் காதில் ரகசியமாக சொன்னது அனைவருக்கும் கேட்டது. இருடா, அலையாத. எங்க பெருமாள் கோயில்ல பிஜிபி ஹால்ல தாங்க கல்யாணம். விருந்து ஆனந்த பவன்ல வச்சிடணும். இதையெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே பேசிடுவோம் என்று தன் முதல் கண்டிஷனை போட்டாள் அபிராமி. தப்பா நினைச்சிக்காதீங்க, எங்களோட திட்டத்தில் இப்ப திரையில் பகிர்கிறேன், அதை பார்த்துட்டு சொல்லுங்க என்று ஒரு குரல் வந்தது. பெண் இணைப்பாளர் என்ற ஜூம் பெயர் கொண்டவரிடமிருந்து. திரையில் சில பதாகைகள் பகிரப்பட்டன. திருமணம் ஜூமில் நடைபெறும். நேரலை முகநூலில் பகிரப்படும். ஜூமில் கலந்து கொள்பவர்களுக்கு 20 வெள்ளி கிராப் உணவு பற்று சீட்டு வழங்கப்படும். மொய் பேலா மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும். பெண் வீட்டார் 50 பேரும், பையன் சார்பாக 45 பேரும் ஜூமில் அனுமதிக்கப்படுவர். மிச்சம் 5 தொழில்நுட்ப உதவி செய்பவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஜூமில் காணொளி ஒளிவாங்கியை எப்படி இயக்குவது எனும் இலவச வகுப்பு பெண் வீட்டார் ஏற்பாடு செய்வர். திருமணம் முடிந்து குழு புகைப்படம் எடுக்கும் போது மட்டுமே விருந்தினர் காணொளி துவங்க வேண்டும். ரமேஷுக்கு ஜூமில் தனியாக பெண்ணிடமிருந்து குறுஞ்செய்தி வந்ததால் அவன் திரையில் காமிக்கப்பட்ட விதிமுறைகளை கவனிக்கவே இல்லை. அபிராமி, என்னங்க, ஜூம்ல 500 பேர் வர மாதிரி பெரிய அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. 20 வெள்ளி பற்று சீட்டெல்லாம் பத்தாது. 30 வெள்ளி எங்க ஆளுங்களுக்கு ஒதுக்கிடுங்க. அப்புறம் என்னுடைய முகநூல்ல தான் கல்யாணம் நேரலை செய்யணும். ஜூம் பாஸ்வேர்டு நான் சொல்றது தான் வைக்கணும்.
என்று தன் பட்டியலை கொடுத்தாள். பெண் ஒருங்கிணைப்பாளர் குறுக்கீடு செய்து, இன்னும் 10 நிமிடங்கள் ஜூம் இலவச இணைப்பு முடிந்திடும், அதுக்குள்ள சட்டுன்னு பொண்ணை பார்த்துடுங்க, நான் இப்ப அவங்களுக்கு ஸ்பாட்லைட் போட போறேன் என்று அறிவித்தார். பெண்ணின் காணொளி துவங்கியவுடன் ரமேஷ் எனக்கு பொண்ணை பிடித்திருக்கிறது என்று வழக்கமாக 90s கிட் போல சொன்னான். பெண்ணிடமிருந்து சிரிப்புக்கான முத்திரை ஜூமில் தோன்றியது. மற்றவர்களிடமிருந்து கைத்தட்டல், பூங்குத்து போன்ற முத்திரை வந்தது. பெண்ணோடு தனியாக பேச ஒரு ஜூம் அறையை சில நிமிடம் ஒதுக்கச் சொல்லி ரமேஷ் கெஞ்சி கொண்டிருந்த சமயத்தில் அபிராமி வாட்ஸ்அப்பில், என் கணவருக்கு கல்யாண ஜூம் இணைப்பை தனியாக அனுப்பவில்லை என்றால் உன் ஜூமிலே முழிக்க மாட்டேன் என்று வந்த நாத்தனாரின் மிரட்டலை சமாளிக்க தயாரானாள். ஜூம் தாண்டி வருவாளா? வணக்கம். இன்றைய கதையின் தலைப்பு ஜூம் தாண்டி வருவாளா. இதை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் சகோதரி வாசுகி, நீங்க சொல்லுங்க, ஜூம் தாண்டி வருவாளா அப்படின்னு தலைப்பை பார்த்த உடனே என்ன நினைச்சீங்க? இது கொரோனா காலத்து கதை அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் ரொம்ப சிரிப்பா இருந்தது இந்த கதை. ரொம்ப காமெடியா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அதை தாண்டி வந்துட்டோம்ல, இன்னுமே அதை ஃபீல் பண்ண முடியாது. பட் நம்ம அந்த காலத்துல இருந்தோம், அதனால அதை நம்ம நினைத்து பார்க்க முடியும். அப்படி சொல்லும் போது அந்த நாத்தனாரை சமாளிக்கிறது, அதெல்லாம் நம்ம தினசரி வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள். சோ அதுவும் நாத்தனாரன்னு சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். சோ அதுதான் நம்ம அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கும். இப்ப தலைப்புன்னு பார்த்த உடனே நீங்க என்ன நினைச்சீங்க மோகனப்பிரியா? ஜூம் தாண்டி வருவாளா? என்ன கேட்டீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு இந்த தலைப்பு கேட்டோடனே ஜென்சி கிட்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ஜூம் தானே எல்லாம் இப்போதைக்கு ஜூம் ஜூம் சொல்லிட்டு, முன்னெல்லாம் நம்ம நேரடி வகுப்புகள் போயிட்டு இருந்திருக்கோம் நம்ம காலகட்டத்துல. இப்ப எல்லாம் எல்லாமே நம்ம அயல்நாட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், உள்நாட்டிலே இருந்தாலும் நிறைய இது திரை வகுப்புகள் தான், இணைய வகுப்புகள் ஆயிருச்சு. அந்த மாதிரி ஜூம் தாண்டி வருவாளான்னும் போது இப்போ இந்த காலகட்டத்திற்கான ஒரு நல்ல தப்பு அப்படி அதுல ஏதோ சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. சகோதரி சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டமும் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏதோ கொரோனா காலகட்டத்தோட ஒரு இணைப்பு இருக்கலாம் அப்படின்னு 2 விதமா நான் சிந்திச்சேன். ஜூம் தாண்டி வருவாளான்னு நினைச்ச உடனே அது காதலியா இல்ல வேற யாருமா, மனைவியா, அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றிச்சா? இல்ல நேரடியா கல்யாணம் காதல் அந்த மாதிரி போயிட்டீங்களா? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, ஜூம் தாண்டி வருவாளா அப்படின்னு. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூம்ல எல்லாம் ஏஐ நடக்குது இல்லையா? சோ அந்த ஏஐ பொண்ணு ஏதாவது பார்த்துட்டு நம்ம 90s கிட்ஸ் பொண்ணு கிடைக்காம அந்த பொண்ணு ஜூமை தாண்டி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாரோ அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதுதான் எனக்கு வந்தது அந்த தலைப்பு பார்த்த உடனே. எனக்கு இங்க வெளியூர்ல இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே உள்ளூர், நம்ம பெற்றோர்கள் இந்தியாவில இருக்கிற மாதிரி இங்க இருக்கிறவர் இந்தியாவில இருக்கிற தன் மனைவி, காதல் காலம்லாம் போயிருச்சு. ஓகே, வயசானவள் நானே சொல்லிட்டேன், பரவாயில்ல, அவங்கள தேடி ஏங்குறாளா அப்படின்னு நான் நினைச்சேன் முதல்ல தலைப்பை மட்டும் பார்க்கும் பொழுது. ஸோ ஜூமை தாண்டி மனைவியோட பேச முடியுமா, வர முடியுமான்னு. பட் கதாசிரியர் நமக்கெல்லாம் ஒரு படி மேல போய் வேற எங்கேயோ போயிட்டாங்க, அழகா இது பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த பெண் பார்க்கும் படலம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுவும் இந்த கோவிட் காலத்துல நடந்ததுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு தோன்றுகிறதா? எனக்கு கோவிட்க்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்னோட தம்பிக்கு, எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு கோவிட் டைம்ல நாங்க கல்யாணமே பண்ணோம். அது மிக சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? அந்த காலகட்டத்துல நான் இந்தியாவில இருந்தேன். ஏன்னா என்னோட கோவிட் அப்பதான் என்னோட
என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. கரெக்டா நான் வரலான்னு நினைக்கும் போது கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட தம்பிக்கு வயது வந்துச்சு. அந்த 30 வயது வந்ததுனால இந்த முதல் அலை, 2வது அலை முடியும் போது கொஞ்சம் தளர்வுகள் ஏற்பட்டது. ஆனா அப்ப கூட சிங்கப்பூர்ல வந்து ஓபன் பண்ணல லாக்டவுன்றதுனால. என் தம்பிக்கு வந்து துபாயில இருக்காங்க. சோ அவங்க லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு தளர்வு வந்து இந்தியா வந்துட்டாங்க. சோ ஒரு 2 மாதம் தான் இடைவெளி இருந்தது. அந்த 2 மாதம் இடைவெளியில கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்தது. தளர்வுகள் இருந்ததுன்னா ஓரளவு கட்டுப்பாடுகளோட இது பண்ணாங்க எல்லாருமே. அதுல வந்து மிகுந்த சுவாரஸ்யம். சும்மா பெண் பார்க்கும் படலம் தான் ஆரம்பிச்சோம். அது 20 நாட்கள கல்யாணமே நாங்க முடிச்சிட்டோம். சோ அது வந்து இப்ப நினைச்சாலும் எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஒரே ஒரு அக்கா தான். நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஓகே. அந்த இந்த உணர்வுகளையும் உங்க கதையோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஆசிரியர், உங்களோட என்னோட திருமணம் வந்து முழுவதும் பெற்றோரால் பார்த்து திருமணம் தான். சோ இதுல என்ன சுவாரஸ்யம்னா, என் கணவர் வந்து இங்க இருந்தாரு. தம்பி இதெல்லாம் எடிட் பண்ணிருப்பான். அப்புறம் வந்து அவர் வந்து இங்க இருந்தாரு. சோ நாங்க வந்து நான் அப்ப சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சோ அப்ப வந்து ஃபுல்லா கால் பண்ணுவாரு, லேண்ட்லைன் கால், செல்போன் கால், இப்படிதான் அவர் அதுல நிறைய செலவு பண்ணாருன்னு வைங்களேன். சோ இது மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு ஜூம் எல்லாம் அப்ப இருந்திருந்தா 2006ல என்னோட கல்யாணம். சோ அப்ப வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சோ அப்ப வந்து நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் சீப்பா ஜூம், இன்டர்நெட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்ப அந்தந்த இன்டர்நெட்லாம் டெவலப் ஆகிக்கிட்டு இருந்த நேரம். சோ இந்த அளவு சீப் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி போன் கால் எல்லாம். அப்ப வந்து சரி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் சீப்பா நம்மளும் இந்த ஜூம் கால் இதெல்லாம் போட்டு பேசியிருக்கலாம், நேரடியா பேசியிருக்கலாம் பாருங்க. ரொம்ப அந்த காலம் மாதிரி கடிதம்லாம் எழுதிக்குவோம் நாங்க. அதுவும் ஒரு வேற மாதிரியான அனுபவம். ஆனா அது ஒரு சுவாரஸ்யம் தான்மா. இப்ப இருக்கிற மாதிரி எப்போனாலும் பேசலாம்னு இல்ல. அப்பெல்லாம் அந்த ஒரு காலுக்காக ஒரு ஏங்கி இருக்கிறது ஒரு டைம் எடுத்தோம் நாங்க. ஏன்னா அப்ப வந்து எப்படி சொல்றது, பொதுவா வந்து நம்ம ஊரு டைமுக்கு இங்க ஒத்து வராது இல்லையா. சோ அந்த 7 மணிக்கு ஒரு நியூஸ் வரும், 7 மணியா 7:30 அப்பதான் வந்து கால் பண்ண. ஏன்னா எங்க ஹாஸ்டல்ல அப்பதான் எல்லாரும் நியூஸ் பாப்பாங்க. 8 மணிக்கு 8 மணிக்கு ஒரு நியூஸ், அந்த சன் நியூஸ் வரும். அப்ப எல்லாரும் போய் சன் நியூஸ் பாப்பாங்க. என்னன்னா அப்பதான் நான் டைம் கொடுத்துருப்பேன் அவருக்கு. ஏன்னா அந்த ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா அப்பதான் யாரும் நம்மள கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுவாரஸ்யமான விஷயங்கள். கோவிட்னால நிறையாவும் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. உங்க இதுல நான் பார்க்கும்பொழுது ஒருவேளை நீங்க வந்து பொருளாதார முறையில பாக்குறீங்க, சீப்பா இருந்திருக்கும் இன்னும். ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உணர்ந்தீங்க இல்லையா, அவரை மிஸ் பண்ணீங்க இல்லையா, அதனாலதான் அவரை உங்களை இங்க கூப்பிட்டுட்டாரு. நீங்க அப்பயே உங்களுக்கு ஜூம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஜூம்லயே உங்களை வச்சு உங்களை கூப்பிட்டு இருக்கவே மாட்டாரோ ஒரு வகையில் இருக்கலாம். அதுக்கும் அவருடைய அந்த ஜூம் வந்து உங்களுக்கு வழி வகுத்திருக்குமான்னு என்னன்னு தெரியாது. பட் மியூட்ல இருக்கீங்க. 40 நாள்ல எல்லாம் நான் இங்க ஒரு 2 மாசம் கணக்கு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் இங்க வந்துட்டேன். சோ அதுக்கப்புறம் கன்சீவ் ஆன பிறகு திருப்பியும் நான் பிள்ளை பேருக்கு ஊருக்கு போனேன். சோ அப்படியே அவர் கூடயே தான் இருக்கேன். அப்படியே அந்த வந்து தொத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கூடயே தான். அதனால சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. பட் சில சமயம் எனக்கு தோன்றுது அப்படின்னா, அந்த ஒருத்தரோட ஒருத்தர் அந்த நேரடியாக நம்ம இருக்கிறத வந்து அது நம்ம கொஞ்ச நாள் ஆனா அது அழிஞ்சு போயிருமோன்னு ஒரு பயமும் இருக்கு. இப்ப கோயில போனா கூட நம்ம கோயில போய் நேர நின்று சாமி அந்த நேரத்துல நம்ம குடிக்கிற அந்த தரிசனத்தை நம்ம பெறல. இப்ப கோவிட் காலத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், வீட்டுல இருந்துட்டு ஒளிபரப்புனாங்க. இப்ப எல்லாருமே என்ன இதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போகணும் அந்த மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோம்பல் வந்துருச்சு நம்மளுக்கு. அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நம்மள வந்து நம்ம சேமிச்சாலும் நம்ம அந்த மனித பூர்வமான அந்த உணர்வுகள். ஆமா, எல்லா இடத்துலயுமே இந்த
நம்ம சொல்ற மாதிரி இந்த இந்த யுகத்துல வந்து நம்ம அந்த மனிதம், அந்த ஒரு மனது, அந்த ஃபீலிங்ஸ் அததான் வந்து நம்ம நிறைய இழக்கிறோம் இல்லையா? இப்ப பட் ஒருத்தவங்களை ஆனா நேரடியா சொல்லுங்க. பார்த்து பேசும்போது இருக்கிற உணர்வு, நீங்க என்னதான் ஜூம்ல பார்த்தாலும், போன்ல பேசினாலும், இன்னும் நிறைய பேசினாலும், ரொம்ப நேரம் பேசுவோம். ஆனா அந்த ஒரு நேரடியா பார்த்து பேசுற அந்த உணர்வு தானே மனிதர்கள் அப்படிங்கறத வந்து இது பண்ணுது. அந்த உணர்வு வந்து கண்டிப்பா. இல்லாம போகுது. ஏதோ ஒரு கொரோனா காலகட்டத்துல வேற வழி இல்ல நம்ம ஜூம்ல இது பண்ணோம். ஆனா இந்த கொரோனா காலகட்டம் தாண்டியும் இன்னும் நிறைய பேர் வந்து இதைதான் இது பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா ஆமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து தவறுதல் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்துல வேற வழி இல்ல, அதனால இதை பண்ணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேட்ரிமோனியா இருக்கட்டும், இப்ப இந்த கடையில இருக்க மாதிரிதான் ஜூம் தாண்டி வருவாளா கதையில இருக்க மாதிரி நிறைய இது வந்து பேர் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய வந்து பெண் பாக்குற படம் எல்லாம் நம்ம காலகட்டம் மாதிரிலாம் இல்ல, இப்ப ரொம்ப இதுவாயிடுச்சு. சரி ஜூம்ல பாப்போம், பொண்ணு பிடிச்சிருக்கா பேசலாம், ஒரு இது பண்ணலாம், அந்த மாதிரிதான் வந்துருச்சு. இப்போ அந்த நடைமுறை வந்து ஒரு ஒரு இக்கட்டான காலகட்டத்துல அது இருந்துச்சு. ஆனா அதையே நம்ம திருப்பியும் அப்படியே ஏன்னா ஒரு பெண் நேர்ல பார்க்கும்போது தான் அவங்களோட குடும்பம் எப்படின்னு தெரியும். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஏன்னா போன்ல பார்க்கும்போது அது அண்டர்ஸ்டாண்டிங் வேற, நேராக பார்க்கும்போது வர இது வந்து வேற. அதெல்லாம் வந்து மாறணும் கண்டிப்பா. கதாசிரியர் ஆனா என்ன பண்றாரு, அந்த கால நிலைகளை நமக்கு அப்படியே தத்ரூவமா சொல்றாரு பாருங்களேன். அதை பற்றி நீங்களா என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம அந்த கோவிட் காலத்துல இப்ப ஒரு 10 வருடம் கிளந்து இந்த கதையை அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா, அந்த கோவிட் காலம் தெரியாதவங்க அவங்க படிச்சாங்கன்னா அதுல அவங்க எப்படி உணர்வாங்க, அந்த கதையை அவர் எப்படி கொண்டு சென்றிருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா சகோதரி, ஏன்னா நகைச்சுவையா இருந்தது. நீங்க ஆரம்பிங்க சகோதரி. அதான் கதை வந்து முதல்ல நகைச்சுவையா, நம்ம எப்ப ஜூம்ல இருந்தாலும், கொரோனா காலமா இருந்தாலும், நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாலும், நம்ம குடும்பம் அந்த இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு சில முத்திரைகள் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப மாமியார்னா இப்படிதான், நாத்தனார்னா இப்படிதான், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நம்மளோட அந்த ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து போகாமல் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா எல்லாரும் திரையில இருக்காங்க, அவ்வளவுதான். எங்க இருந்தாலும் நம்ம வந்து என்னதான் நீங்க வந்து சூழல் வந்து இதா இருக்கு, மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நேரம் வந்தா கூட நம்ம இதுல இருந்து எப்பயும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம யாரோ நம்மளோட புத்தியில அப்படியேதான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் நகைச்சுவையா அவரு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து பிள்ளைகள் அந்த கதையை படிக்கிறாங்க அப்படின்னா, ஓ இப்படியெல்லாம் இருந்ததா? ஏன்னா இப்ப கோவிட் டைம்ல பிறந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சின்னதா இருந்திருப்பாங்க, அவங்க வளர்ந்தே அப்படியே வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துருப்பாங்க, தெரியாது இந்த மாதிரி இருந்திருக்கு, மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும், மாஸ்க் போடலன்னா போகக்கூடாது, அப்புறம் ஒரு இடத்துல ஒன்று கூடல்னா 10 பேர் 20 பேர்னா தான் போகணும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு டைம் கொடுத்துருப்பாங்க, நீங்க இந்த டைம்ல வாங்க, நீங்க இந்த டைம்ல வாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் டைம் ஸ்லாட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப நம்ம தோழி வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளை வயசுக்கு வந்திருப்போம், அந்த இதுக்கெல்லாம் நம்மள கூப்பிடுவாங்க தண்ணி, அப்ப டைம் ஸ்லாட் போட்டு கூப்பிடுவாங்க. வந்தவங்க 20 மினிட்ஸ் அவங்க போயிருவாங்க, அடுத்து நம்ம போவோம். அந்த மாதிரி அந்த கூடல் வந்து 5 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 5 பேரா டைம் ஸ்லாட் கொடுத்து நாங்க பிளாக்கு கீழே வெயிட் பண்ணிருக்கோம். பண்ணிட்டு ஓகேயா 5 பேர் தான் இருக்காங்களான்னா அப்புறம் போனதுக்கு அப்புறம் நாங்க போயிருக்கோம். இதெல்லாம் ஒரு அனுபவம். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அத சகோதரி சொன்ன மாதிரிதான், அந்த கருத்துக்கள் தான் நான் சொல்ல வந்தேன். சகோதரி எல்லாத்தையும் முழுமையா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப இருக்க குழந்தைங்க, என்னோட குழந்தைங்களும் அந்த காலகட்டத்துல மிக சின்ன குழந்தைங்க தான், அவங்களுக்கு அதுக்கான வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. கண்டிப்பா அது பின்னாடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தாங்களான்னு. இல்லைனாலும் சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல வந்து என்ன மாதிரி காலகட்டம் இருக்கும், இல்ல இது வந்து அவங்களுக்கு ஒரு படிப்பினையா கூட இருக்கலாம். ஓ இதுக்கப்புறம் வருதுன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? கொரோனாங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம முதலா ஃபேஸ் பண்ற ஒண்ணு. அப்போ வந்து இது ரொம்ப இது மாதிரி நடக்குமான்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியப்பட்டோம். அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பினை இருக்கு, இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரி சொன்ன மாதிரி தான், என்னோட தம்பி கல்யாணம் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ஒரு
இந்த படத்துல வர மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஐயா அந்த கதையாசிரியர் எழுதியிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்துல வந்து இவ்வளவு நேரம் தான் இருக்கணும். இந்த கடைக்கு வந்து புடவை எடுக்க போவோம். நான் இப்போ வந்து ஒர்க்கிங் விமன். ஸோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மணிக்குள்ள வேலையை முடிச்சுக்கிட்டு கடையை பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. ஒரு 6 மணி டு 7 மணி தான் இருக்கும் எனக்கு. அந்த ஒரு நேரத்துல ஒரு கடைக்கு போய் எடுக்கிறது. ஏன்னா இருந்தது 20 நாட்கள். அது வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. இப்போ நம்ம கதை படிச்ச மாதிரி தான் சுவாரஸ்யம் எப்படி இருந்துச்சோ, அதே சுவாரஸ்யங்கள் தான் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாரும் நேர்ல போய் அழைக்க முடியல. தொலைபேசியில் தான் அழைக்க முடியும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இது லாக்டவுன் மாதிரி இந்த எப்படி சொல்றது ஏரியாலாம் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சில பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து தொலைபேசி மூலயமா நடந்த உரையாடல்கள் நல்லா இப்ப நினைச்சாலும் ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்க நிறைய வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா பள்ளியில பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஆசிரியர்கள் மட்டும் போவோம், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போவோம். மாணவர்களுக்கு அப்ப ரொம்ப வந்து ஆசிரியர்கள் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அனுபவிச்சோம். என்னன்னா இப்ப வந்து இப்ப ஆசிரியர்களோட இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுனாலும் நம்மளுக்கு பயம். ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்திருப்பாங்க. அப்படியே இந்த ஒவ்வொரு நிமிடமும் நிமிடங்கள் மாதிரி நாங்கெல்லாம் இருந்தோம். அப்ப மாணவர்கள் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க. இவங்க பக்கத்துல இவங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க, இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 பேர் வரமாட்டாங்க. ஆசிரியர்கள் 10 பேர் வராம இருப்பாங்க. சோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். சோ அது வந்து ரொம்ப ஒரு தைரியம் நிறைய தேவைப்படுற நேரமா இருந்தது. கொரோனா காலம் ஒரு கடினமான காலமாக தான் அது நமக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டது நிறைய இருக்கு. நான் எதை முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற மாதிரி நம்ம அந்த கடினமான காலத்தையும் ஏதோ வேற கண்டுபிடிப்புகள் நம்ம மனதிடத்துல. ஆனா இந்த கதாசிரியர் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த காலகட்டத்திலயும் அந்த கல்யாணத்துல என்னென்ன முக்கியமான கருத்துக்கள், அது அந்த புடவை அலங்கரிக்கிறது, மாமனார், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் வந்து டீட்டெயிலா தெளிவா ஒன்னொன்னுமே அவர் வந்து எதையுமே அவர் விட்டு விடாம உண்மையான கல்யாணத்துல என்ன நடக்கணுமோ அதையே தத்ரூபமாக இங்கேயும் அந்த நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த நிறைய சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மேல மட்டும் போட்டிருக்க கீழே லுங்கிய கட்டிருக்கேன்னா அதெல்லாம் நம்மளாம் அனுபவிச்சிருக்கோம். எல்லாரும் உள்ள ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க, மேல ஒரு சட்டையை மட்டும் போட்டுட்டு காணொலியில வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா சொல்லியிருக்காரு. அது மாதிரி உங்களை அவர் சொன்ன இந்த விஷயங்களை எது உங்களுக்கு மிகவும் கவர்ந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மோகனப்பிரியா சகோதரி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த பெண் வந்து அந்த பையனுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்புனது, உடனே அவரு அதுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு ஸ்மைலி போட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அது ஒரு தத்ரூபமான ஒரு சின்ன காதலோட இருந்தது. நல்லா இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட அந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தபடி மத்தவங்களோட இதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நாத்தனாரு எப்பவுமே நாத்தனாருக்கும் அந்த அவங்க வீட்டுல அந்த நம்ம அபிராமி அவங்களோட இது அந்த சுவாரஸ்யமான இதுவும் நல்லா இருந்தது. அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நகைச்சுவையோட சொல்ல வர்றது ரொம்ப அழகா தெளிவா புரிஞ்சுது. நீங்க படிக்கும் போது உண்மையா சொல்லணும்னா உங்களோட அந்த உச்சரிப்பு நல்லா அழகா அந்த கண்களை விரிச்சு நீங்க அழகா நீங்க பேசும்போது எங்களுக்கு வந்து அது கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து படிக்கிற மாதிரி இல்லை, நாங்க தத்ரூபமா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா சொன்னீங்க சகோதரி. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கதாசிரியர் தான். அவருடைய அந்த நகைச்சுவை யதார்த்தம் அத வந்து எனக்கு எவ்வளவுக்கு அந்த அவரை அதை உண்மையா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணதெல்லாம். அதே சமயத்துல இந்த நாத்தனார் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு, அதாவது அவங்கள விட்டு கொடுக்காம கொண்டு வந்திருக்காரு பாருங்க அந்த கதையில. அந்த நாத்தனாரையும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாசுகி சகோதரி? அவங்கதான் அந்த நாத்தனார் தான் அந்த கதையோட சுவாரஸ்யமே. இப்ப அவங்கள வந்து அங்க வச்சு தொட்டு அங்க சொல்லப்படலன்னு வைங்களேன், கதை வந்து ஒரு ஜூம்ல பொண்ணு பாக்குற விஷயம் அப்படி முடிஞ்சிரும் ஒரு வரியில. ஆனா இந்த கொண்டுட்டு வந்து அங்க தொட வைக்கும் போதுதான் அந்த கதையோட டச் அங்கதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்ல சுவாரஸ்யமா இருந்தது.
அதான் அதான் நீங்க அதான் பிளெயினா ஏன்னா பண்ணிக்கோ. எல்லாராலையும் நம்மளால ரிலேட் பண்ணி பாத்துக்க முடியும். கண்டிப்பா. இன்னொன்னு நம்மளுக்குமே உடனே வந்து அந்த அந்த நாத்தனார் பத்தி படிக்கும்போது நம்ம நாத்தனார வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். அவங்க என்ன செஞ்சாங்க, இல்ல இந்த மாதிரி செய்யற நம்ம நண்பர் தோழிகளோட நாத்தனார்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு உடனே டக்குன்னு எங்கேயாவது கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு 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 இத வந்து ஃபீலிங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு அந்த கதை. அதுல கடைசியில அவரு அதுவே நாத்தனாரோடய முடிச்சிருப்பாரு. அந்த ஆமா ஆமா நாத்தனார் வந்து குறுஞ்செய்தி அனுப்பிச்சாங்க. ஏன் இது வந்து நடக்கும் தான். நம்ம நம்ம நம்மளோட கூட்டம் அந்த நம்ம சொந்தக்காரங்க அந்த கூட்டத்துல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாத்தனார் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி குறுஞ்செய்தியும் நீ வந்து எங்களை வந்து செப்பரேட்டா கூப்பிடணும், எங்களை வந்து இவ்வளவு மரியாதை எங்களுக்கு செய்யணும், எனக்கு நீ பட்டு சேலை தான் எடுக்கணும் அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு பட்டு சேலை மட்டும் இல்ல, அவங்க கணவர் பட்டு சேலை கட்டுற மாதிரி இருந்தா பட்டு சேலை கேட்பாங்க. இல்லைன்னா என் கணவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு வேட்டி, அதுல வேற ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்லாம் சொல்ற நாத்தனார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு அந்த மாதிரியான ஆட்கள் தான் ஞாபகம் வராங்க இத படிக்கும் போது. சோ அது அது ஒரு அந்த கோவிட்கான ஜூம் கல்யாணத்திலயும் வந்து கதாசிரியர் வந்து அழகா அத யதார்த்தமா கொண்டு வந்துடுறாரு. அதுவா அந்த அவங்க சொன்னதுல அவர் சொன்ன வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா 6 மணி நேரம் ஒட்டு கேட்டாலும் அவங்க ஒரு வார்த்தை கூட மறக்க மாட்டாங்களாம். இவ்ளோ திறமை. அதாவது அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் வந்து அப்படியே புகழ்ந்திருக்காங்களா இல்ல இழந்திருக்காங்களானே தெரிய மாட்டேங்குது. அதாவது நாத்தனா வச்சு செஞ்சுட்டாங்கன்ற மாதிரி கதாசிரியரும் அவங்கள அதே மாதிரி கடைசியில அதுல வந்து என் கணவருக்கு நீங்க அனுப்பாட்டி ஜூம்லயே முழிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நேர்ல தானே சொல்லுவோம், முகத்திலேயே முழிக்க மாட்டேன், நீ எந்த விழாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. இவங்க வந்து ஜூம்லயே முழிக்க மாட்டாங்களாம். போயிட்டு இருக்க காலகட்டம், அதான் ஜூம்லயே முழிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாமியார் அந்த பெண் பார்க்கும் படத்துல அந்த அம்மான்ற வராங்கல்ல அந்த மாமியார், அதை பத்தி நிறைய உணர்வுகளை கொண்டு வந்திருக்காரு கதாசிரியர். அது முதல்ல எடுத்த உடனே அவங்க வந்து என்ன சொல்றது, பிஜிபி ஹால்ல தான் நடக்கணும், அப்புறம் சாப்பாடு வந்து இங்கதான் வரணும் அப்படின்னு நான் முதல்லயே பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கொட்டுறாங்களாம். அந்த ஆசிரியர் அதை வந்து அந்த சரியான அந்த அந்த தருணங்கள் அதெல்லாம் எதையுமே, அதாவது நேர பாக்குற கல்யாணத்துக்கும் இந்த ஜூம்ல நடக்கிற கல்யாணத்துக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை ஒப்பிட்டு அந்த எவ்வளவு சுவாரஸ்யமா நகைச்சுவையா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. அது மாதிரி உங்களை கவர்ந்தது மோகனப்பிரியா, உங்களை அந்த மாமியார் தருணத்திலிருந்து அவங்க செய்த ஏதாவது உங்களை மிகவும் உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு விஷயம்? அது அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு அவங்க உடனே அந்த பையன் இது பண்றது, ஆமா அலையாதன்ற மாதிரி சொன்ன எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த சுவாரஸ்யமா நான் கவனிச்சேன். நீங்க சொல்ற மாதிரி லிஸ்ட், நீ இது பிஜிபி ஹால்ல தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஏன்னா பொண்ணையே பாக்கல, பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லல, அதுக்குள்ளே இவங்க லிஸ்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இது அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கேரக்டர் டெஃபினிஷன் அழகா பண்ணியிருக்காங்க. மாமியார் நிஜமான மாமியார் இப்படிதான் இருப்பாங்க, அப்போ ஆன்லைன்ல மட்டும் என்ன குறைச்சலா, நாங்களும் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு மாமியாரோட அவங்களோட இது வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்ம நகை பேசுவாங்களே, நீங்க என்ன செய்றீங்க நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை நடந்ததையும் ஆசிரியர் இங்க வந்து, அதாவது 20 வெள்ளி பட்டு சீட்டு எல்லாம் பத்தாது, எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி, இங்க வந்து பத்திரிக்கை எப்படி அடிக்கணும், எத்தனை அடிக்கணும், உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை அப்படிங்கும் போது இங்க வந்து அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையை வந்து அவர் வேற மாதிரி மாத்திட்டாரு. அதாவது அவங்க உள்ள ஜூம்ல அக்கௌண்ட் வர்றதுக்கான கணக்கு கொடுக்கறதுக்கு. சோ அதனால எங்களுக்கு 45. ஆமா, இன்னொரு கூட சொல்ல மறந்துட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கல்யாண நேரலை வந்து என்னோட யூசர் அக்கௌண்ட்ல இருந்து தான் வரணும் அப்படின்னாங்க. அதை நான் நோட் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் வரணும், அதனால வந்து என்னோட இதுல இருந்தா வந்து நேரலை போகணும்னாங்க. இது நல்லா இருந்தது. அதுவும் அதுலயும் ஜூம் பாஸ்வேர்டு நான் சொல்றதுதான்.
அதாவது அங்கேயுமே வந்து அவங்க வந்து அந்த மாமியார் அவங்க கையில அவங்க கீழதான் என் கீழதான் எல்லாம் நடக்கணும், மாப்பிள்ளை பெண், மாப்பிள்ளையோட அம்மா அப்படிங்கறத வந்து அவங்க நிறைய தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த உண்மையிலே நடந்த கல்யாணத்துக்கும் இந்த ஜூம் நடந்த கல்யாணத்துக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஆசிரியர் சொல்லாம விட்ட மாதிரி ஏதாவது ஒரு கருத்து? சொல்லாம விட்ட மாதிரி எதுவும்? எல்லாமே அவர் கவர் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆமா, எல்லாமே ஓரளவு. ஏன்னா அந்த பெண்ணோட சொந்தங்கள் வந்து அந்த முறைய போட்டே அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தது அப்படிங்கறது வந்து ஒரு வித்தியாசமா, அது ஒரு வித்தியாசமா சொல்லியிருந்தாருங்க இல்லையா? வந்து நம்ம நடப்புல உள்ளது வந்து என்னன்னா, எல்லாருமே ஜூம் அந்த காலகட்டத்துல ஜூம்ல பாடம் படிக்கிற காலமா இருக்கட்டும், ஜூம்ல வந்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணி நம்ம கோர்ஸ் ஏதாவது போற காலமா இருக்கட்டும், நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்தோம். மேல டாப் மட்டும் போட்டுட்டு கீழே எப்பயும் போல வீட்டு உடையில தான் இருந்தோம். சோ அது வந்து ஞாபகம் வந்தது எனக்கு. ஆகா, இது நம்மெல்லாம் அப்படி, எல்லாரும் அப்படிதான் மோஸ்ட்லி. எல்லாரும் ஆண்கள் வந்து வீட்டுல இருக்கிற அந்த லுங்கியை கட்டிட்டு மேல நல்ல டிஷர்ட், நல்ல சிகை அலங்காரம்லாம் பண்ணிட்டு அழகா உட்கார்ந்து இருப்பாங்க. கீழே பார்த்தா லுங்கி கட்டிருப்பாங்க. சில பேர், என் தம்பி எல்லாம் சாப்ட்வேர்ல இருக்கிறான், அவன் எல்லாம் டை கட்டிட்டு கீழே சாக்ஸ போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான். சோ அந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் இருந்தது. சோ அது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் இந்த வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, பொண்ணை பார்க்கக்குள்ளேயே வந்து இவ்வளோ அந்த அம்மாவோட அந்த நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ 20 வெள்ளி பத்தாது, 30 வெள்ளி கொடுக்கணும், பொண்ணே என்ன நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சிருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள அதுவும் வந்து பொருத்தமா இருந்தது. அப்புறம் வந்து கிராப் வவுச்சர், ஆமா அப்போதைக்கு ரொம்ப அதுதான் தேவை. ஏன்னா கிராப் ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம காசு கட்டணும்ல, அதுக்கு அந்த வவுச்சர் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி அந்த பே நாவ் பேலா அதுல வந்து மொய் போடுங்க. அப்புறம் வந்து அக்கௌண்ட் வந்து 500 பேர் 1000 பேர் வராம இதெல்லாம் 100 பேர் தான் வருது. அந்த அம்மா அப்படிலாம் டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, அதுலாம் வந்து அந்த மாமியார், என்ன இந்த சின்ன மண்டபம், எங்களுக்கெல்லாம் 5000 பேர் வருவாங்க அப்படிலாம் சும்மா விடுவாங்க கதை. மாமியார்ல எனக்கு அந்த பக்கம் வந்து 200 பேர் கூட வர மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க, எங்களுக்கு 500 பத்திரிக்கை வேணும், எங்களுக்கு வந்து அப்படி வேணும் இப்படி வேணும்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க நேரடி கல்யாணம்னு வைங்களேன், பத்திரிக்கையில வந்து என் பொண்ணோட குழந்தைங்க இருப்பாங்களே, அந்த பேர குழந்தைங்க, அவங்க எல்லாம் மாமாவுக்கு கல்யாணம்னு இது பண்ணுவாங்க. ஆனா அவங்க பேரை பின்னாடி போடணும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இவ்வளவு தூரம் நடக்கும். அதனால எந்த விதத்துலயும் சளைச்சது இல்ல, கல்யாணமும் நேரடி கல்யாணம் எந்த விதமும் சளைக்காமே நமக்கு கதையை கொண்டு போயிட்டாரு கதாசிரியர். அதுல அந்த நாத்தனார் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, குசு குசுன்னு இவங்க இல்லாத நேரத்துல அவங்க பேசிட்டாங்களாம். அது பேசிட்டாங்கன்னா அவ என்ன பேசினாலும் நம்ம அவளை கேட்போம் இவளை கேட்போம்னு யோசிப்போம் கல்யாண நேரத்துல. இவங்க வந்து அங்க அந்த ரெக்கார்டிங், ஜூம்ல ரெக்கார்டிங் எவ்வளவு துணையா இருக்கு, அந்த ரெக்கார்டிங் எப்படியாவது வாங்கிடும், அட்வான்ஸா யோசிச்சு. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்களோ, ஒருவேளை அந்த காணொலி வந்து என்னோட ஐடியில இருந்து தான் போகணும், நான் தான் பாஸ்வேர்ட்னா அடுத்த தடவை அவங்க தானே அப்ப ரெக்கார்ட் பண்ணணும், எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அது மாதிரி அண்ணன் அந்த கதாசிரியர் வந்து, அதாவது அந்த மாப்பிள்ளையின் பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அதே மாதிரி மாமியார் என்னென்ன செய்யணும் நான் எடுத்து சொல்லி இது வேணும் அது வேணும் அந்த முறைகள், அதே மாதிரி லேட்டா போவோம், 10 மணிக்குன்னு சொன்னா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் நீ ரெடி ஆகலையா, அந்த அந்த நம்ம அந்த கல்யாணத்துக்கு எப்பவுமே அந்த நம்ம தாமதமாக இருக்கிற இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான விஷயங்கள் வந்து தத்ரூபமா அப்படியே ஜூம் கல்யாணத்திலயும் கொண்டு வந்துட்டாரு. வேற ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு, அதாவது இந்த கதையிலிருந்து அவர் நமக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறார் என்று நினைக்கிறீர்களா கதாசிரியர்? எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, ஏன்னா வந்து தத்ரூபமா இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அப்படி நகைச்சுவையோடு நம்மளுக்கு சொல்ல வராங்க, எப்படி எப்படி இருக்கிறாங்க. இது வந்து நம்ம பாசிட்டிவாவும் எடுத்துக்கிறவங்களோட மத்தியில இதெல்லாம் ஓகே இப்படி இருக்கக்கூடாதுன்றதுதான் எனக்கு நிறைய தோணுது. ஏன்னா வந்து கல்யாணங்கிறது வெறும் இந்த மண்டபம் அது மட்டும் முக்கியம் இல்ல,
முக்கியமா வந்து ஒரு பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிடிக்கணும். அந்த அகைன் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கணும். சோ அந்த மாரி கலந்துரையாடல்கள் தான் நெறைய இருக்கணும்னு நெனைக்கிறேன். அத தவிர்த்து இந்த மாதிரி வந்து சும்மா நம்ம வந்து ஆள பார்ப்போமா, இவ்ளோ அக்கவுண்ட் வரணுமா அப்படிங்கிறது வந்து சிந்திக்கணும். அப்படிங்கிறத ஒரு எனக்கு தெரிஞ்சு வரப்போற எபிசோடுகள்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு இன்னொரு கதாபாத்திரமும் அதுல அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம நேரடி கல்யாணத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த ஜூம் நிர்வாகர் ஒருவர், அவரை பார்த்தீங்கன்னா அவங்க நடுவுல ஒரு இந்த கதையில அவங்க ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அதையும் அவர் நகைச்சுவையா கொண்டு வந்துட்டு அவங்க வந்து இவங்க சொல்றது கருத்துக்களுக்கு நடுவுல எங்கனால இதுதான் முடியும் அப்படின்ட்டு அங்க ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் போடுற மாதிரி பதாகைகள் போட்டுட்டு இதுல இதுதான் அப்புறம் அது நடுவுல இவங்க நடக்கிற கல்யாண கூத்துல அவங்களும் நடுவுல கலந்துக்கிறாங்க. நகைச்சுவையா அவங்க சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாங்க பொண்ணை காட்டிடுவோம், அதுக்குள்ள பாத்துக்கோங்க, ஸ்பாட்லைட் வேற போடுறோம், இல்லாட்டி கொஞ்ச நேரம் அதுக்குள்ள காட்டி முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா அவங்க மத்த கணக்குகளை பாத்துக்கோங்கன்ற சொல்ற மாதிரி அவங்களோட அந்த ஒரு கதாபாத்திரமும் அவங்களை கொண்டு வந்து அந்த மிக அழகாக யதார்த்தமாக நேரடியாக இருக்கிற கல்யாணத்தை கண்டுகளித்தது மாதிரியே அதில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளையும், பெண் படலம் பார்க்கறது, மாப்பிள்ளையின் ஏக்கம், மாமியாரின் என்ன சொல்றது, அராஜகம்னு சொல்ல முடியாது, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது, எல்லா மாமியாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொல்ற அந்த மரியாதையை கேட்டு வாங்கும் மாமியார்கள், அந்த ஒரு நிலை. அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு அந்த புது அத்தியாயங்கள் அந்த பேரை ஜூம்ல கொண்டு வர்றது, அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக கலந்து ஒரு நல்ல ஒரு பல ரசம் கதையாக நமக்கு அந்த காலத்திற்கு கொண்டு வந்து நம்மளை மகிழ்ச்சியெல்லாம் ஆற்றியுள்ளார் என்று நம்புகிறேன். கண்டிப்பா சகோதரி, சொன்ன மாதிரிதான் எந்த இதுலயும் வந்து கேரக்டரை வந்து சொல்லிட்டு அந்த கேரக்டர்ல பின்வாங்காம ஒரு கேரக்டர் டெபினிஷனை வந்து நகைச்சுவையோடு எவ்வளவு சொல்ல முடியுமோ, நம்மளுக்கு நாளை பின்னாடி இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸ் என்ன கூட இந்த கதையில பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, திருப்பி இன்னொரு ஜூம் இது எப்பவும் மறக்க முடியாது. ஏன்னா நகைச்சுவையோட ஒண்ணு சொல்லும் போது அது ஆழமா மனதுல பதிஞ்சிரும். அது யார் படிச்சாலும் வந்து ஏன்னா வந்து ஒரு ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது தொய்வு ஏற்பட்டுரும், அது கதை தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது அப்படி இல்லை, ஒன்னொன்னும் படிக்கும் போதும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அது சொன்ன விதம் வந்து கதையாசிரியர் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும், ஏன்னா எதையுமே வந்து பொய்யா சொல்லல, அதுக்கான அப்படியே உதாரணத்தோட கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வாசி? கதை வந்து ரொம்ப சின்ன கதை தான், இது ஒன்னும் ஒரு பெரிய சிறுகதை, ஒரு பெரிய கதையெல்லாம் இல்ல. அந்த கதையிலேயே வந்து சுவாரஸ்யமா, ஹாஸ்யமா, அதாவது சிரிப்பா ஒரு கல்யாண பெண் பார்க்கும் படலத்தை வந்து சொல்ல முடியும். அதுவும் அந்த கொரோனா டைம்ல இப்படி நடந்திருக்கலான்ற ஒரு கற்பனை தான். நடந்துச்சா தெரியாது, ஆனா இது ஒரு கற்பனை கதை தான். ஆனா அதுலயே வந்து அந்த என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதும், நம்ம மக்கள் வந்து எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதுக்கும் ஒரு கற்பனையா எழுதப்பட்ட கதையா இருந்தாலும் அது முற்றிலும் பொருத்தமா, எந்த ஒரு மனது நோகும்படி யாரோட மனசாது கஷ்டப்படுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து இல்லாம அந்த கதை வந்து சொல்லப்பட்ட விதம், வந்து எழுதிய விதம், அந்த கொண்டு போன விதம், முடித்த விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து இப்ப படிக்கிறத விட நம்ம அப்ப படிச்சிருந்தோம்னு வைங்களேன், ரொம்ப நம்மளுக்கு இதா இருந்திருக்கும் இல்லையா, ஏன்னா நம்மளும் அந்த சூழல்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது இன்னும் இந்த கலந்துரையாடலுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை கொடுத்திருக்காரு கதாசிரியர். அவருக்கு நன்றி சொல்லி மிக சிறப்பாக என்னுடன் கலந்துரையாடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆசிரியரை பற்றி சில இன்னும் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து இந்த கதை பெண் பார்க்கும் படலத்தோடு அவர் நிறுத்தி விடலை, இனியும் தொடர்ந்து நமக்கு வேறு விதத்தில் கதைகள் தருவார் என்று நம்புகிறேன். முடிந்தால் நாம் மூவரும் இணைந்து மற்றொரு கதை அவர் தரும்பொழுது அதையும் நாம் சேர்த்து கலந்துரையாடுவோம் என்ற நம்பிக்கையுடன் ஆசிரியருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சகோதரி, நன்றி.